என்னம்மா அது? ஆ அப்படியா? ஓ ஓகே. இந்த இதை பற்றி யாருக்கு வரலாறு என்னன்னா தெரியும்? ஏன்னா இவரை கேட்டால் எதுவுமே தெரியல இவருக்கு. இல்லை இல்லை இல்லை, இவர் ப்ராப்பர் சோர்ஸ் கிடையாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் யாராவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க அவங்ககிட்ட. யாரு? அப்படியா? சரி, அது கேட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது ஓகே. இப்போது நம்ம இவ்வளோ நேரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, சரித்திரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஹிஸ்ட்ரி எப்படி வந்ததுன்னு சொல்லி, ஹிஸ்ட்ரி ஆரிஜின். ஆனால் ஜென்ரலாக வந்து கோயிலில் பகவான் எதுக்கு வராருன்னா, we have material eyes with us. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பௌத்திகமான கண்கள் இருக்குது. அந்த கண்களை வந்து நம்ம காமத்தை தான் நம்ம பார்க்குறோமே தவிர பிரேமையை நம்ம பார்க்க முடியாது. பிரம்ம சமயத்தில் பிரம்ம ஒரு ஸ்லோகா சொல்கிறார், பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அதாவது நம்ம கண்களில் வந்து பிரேமான்ற ஆயின்மெண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். அஞ்சனம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அஞ்சனம். அஞ்சனத்தை, அந்த அஞ்சனம் நம்ம கிட்ட என்ன அஞ்சனம் இல்லை? பிரேமான்ற அஞ்சனம் நம்ம கிட்ட இல்லை, காமான்ற அஞ்சனம் தான் நம்ம இருக்குது. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் எந்த செயல் செஞ்சாலும் எனக்கு என்ன வரப்போகுது, என்னோட புலங்களை நான் எப்படி வந்து இது திருப்திப்படுத்துகிறது, இந்த நோக்கத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோமே தவிர பகவானை சந்திருப்தி பண்ணுமா வேண்டாவான்ற இது நம்மக்கிட்ட அந்த எண்ணமே வராது. அதனால் பிரேமான்ற அஞ்சனத்தை நம்ம வந்து பூசணும். அந்த பிரேமான்ற அஞ்சனம் பூசுறதுக்கு வந்து பகவான்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? அன்பை காமிக்கணும். அன்பு பரிமாட்டம் வச்சுக்கணும். அந்த அன்பு பரிமாட்டம் வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சரியான தகுதி இல்லை. அந்த தகுதி இல்லாதனால பகவான் என்ன செய்கிறாரு? நீங்கள் ஒன்றும் வராதிங்கப்பா என்கிட்ட, நானே உங்ககிட்ட வரேன்னு சொல்லி பகவான் வந்திருக்காரு. தட் இஸ் கால்ட் அர்ச்சாவிதி. அர்ச்ச ரூபத்தில் வந்திருக்காரு. விக்கிரக ரூபத்தில் வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து பிராணத்தை போடுவார். எல்லா பிராமின்ஸ் எல்லாம் வந்து அந்த வேத சம்ஸ்கிருத ஸ்காலர்ஸு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நிபுணர்கள், சம்ஸ்கிருத நிபுணர்கள் எல்லாமே வந்து யக்னா ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த மந்திர உச்சரணை பண்ணி, இதெல்லாம் எஜுர்வேதில் இருக்குது. இந்த எஜுர்வேதில் இருக்கிற அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி பகவானை வரவேற்கிறாங்க. பகவானை வரவேச்சு அவங்களுக்கு வந்து அந்த பிராணத்தை கொடுக்குறாங்க. அந்த பிராணத்தை எப்படி கொடுக்குறாங்க? த்ரூ மந்த்ராஸ். பை சாண்டிங் மந்த்ரா தே இன்ஸ்டால் த டீட்டிஸ். பகவானை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுக்கு தான் கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் கும்பாபிஷேகம். இதுக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்கா? மேலே கும்பம் இருக்கா? இருக்கா? గోపురం ఉందా అలా పైన? గోపురం లేదు, గోపురం లేదు. ஸோ எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இதுக்கு ஒரு ஓகே ரைட்டு. அதனால பகவான் என்ன செய்கிறாருன்னா, நம்மளுக்கு தூய்மையான பக்தி தொண்டு இல்லாதனால பகவான் என்ன செய்யறாரு? விக்கிரக ரூபத்தில் வந்து நம்ம கொடுக்குற பக்தி சேவையை நம்ம வந்து அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரு. நம்ம என்ன கொடுத்தாலும் அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரு. அதில் பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஆச்சாரிக்கிட்ட போனால் என்ன செய்வோம்? அவர் நல்லா தேய்ச்சி விட்டு கோல்டு எவ்வளோ இருக்குது, இது காப்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா? கேட்மியம் எவ்வளோ இருக்குலாம் பார்க்குறாங்களா? அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜை வச்சு என்ன செய்கிறார்? நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ தட் இஸ் ஹி ஹஸ் கம் இன் அர்ச்சா ஃபார்ம். அர்ச்சா விதியில் வந்திருக்கார். பகவானோட மூர்த்தி ரூபத்தில் வந்து நம்மளோட சேவையை வந்து ஸ்வீகாரம் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்திருக்கார். ஏன்னா நம்மளுக்கு அவரை வந்து சேவை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட அவர்கிட்ட போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இது கிடையாது. அந்த வி ஹாவ் பிளண்ட் ஐஸ். நம்ம கண்களெல்லாம் எப்படி இருக்குன்னா காமத்தோட நிறைஞ்சி இருக்குது. அதனால் அவரை நம்ம வந்து பார்க்க முடியாது, பகவானை பார்க்க முடியாது. அதனால் அவர் இந்த உருவத்தை எடுத்து நம்மளோட என்ன சொல்கிறது ஆஃபரிங்ஸை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். நம்மளோட ஆஃபரிங்ஸ் அக்செப்ட். அதனால தான் அவர் இங்கே இருக்கார். அதனால தான் எல்லா கோயிலையும் விக்கிரகாராதனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம பகவானை வந்து இது பண்ணலாம். ஆனால் வெறும் விக்கிரகத்தை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு புரியாது பகவானை பற்றி. அவரோட செயல்களை நம்ம பார்க்கணும். 4:9 நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். பகவத்கீதை 4:9 குறித்து வச்சுக்கோங்க. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமைதி சோ அர்ஜுனா. யார் ஒரு நபர் வந்து என்னோட என்னோட பிறவை பற்றி என்னோட செயல்களை பற்றி எல்லாம் திவ்யம்னு சொல்லி நினச்சிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட வராங்க சொல்லி பகவான் சொல்கிறார். அதோட அவரோட செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? திவ்யமானது, இந்த பௌத்திக உலகத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ நீங்கள் பகவானை சந்திருப்தி பண்ணணும், உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா அவரோட அருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன்.
நம்ம கோடீஸ்வரனாக இருக்கலாம், மல்டி மில்லியனராக இருக்கலாம், ஆனால் அவரோட அருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் எ பிளேட் ஆஃப் கிராஸ் டசன்ட் மூவ் வித்தவுட் இஸ் மெர்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட குடும்பத்தை மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணவர் அந்த அவரோட அருள் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற கலியுகத்தில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். வி ஆர் வாக்கிங் ஆன் த பிளேட் ஆஃப் அ ரேசர் எட்ஜில் நம்ம வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். கத்தி மேலே நடந்துட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு வந்து ஸ்லிப் ஆகுது நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் அவரோட அருள் நம்மளுக்கு வேணும். அதனால் இங்கே மாதம் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த படிக்கு போயிட்டே இருக்கணும். அப்படியே இருந்துட்டால் கஷ்டம். இது போகிறதுனால நம்ம பௌத்திக சமஸ்யைகள் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இது தெரியாது. அதை வந்து நீங்கள் 929 படிக்கலாம் பகவத்கீதை ஸ்லோகாவில். ஒரு ப்ராப்ளமுக்கு பகவத்கீதையில் இது இருக்குது, பரிகாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. நம்ம படிக்கிறதுல அவ்வளோதான், நம்மளுக்கு தெரியறதில்ல, அவ்வளோதான். யோகக்ஷேமம் வகாமியம் அந்த ஸ்லோகா இருக்குது பாருங்கள். அந்த ஸ்லோகா நீங்கள் படித்தா தெரியும். அது ಹೇಳಿ ಮಾತಾಜಿ ಶ್ಲೋಕ, ನಾನು ಮರ್ತಾ ಬಿಟ್ಟೆ. ಒಂದೊಂದು ಲೈನ್ ಹೇಳಿ, ಎಲ್ಲರೂ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ, ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಒಂದೊಂದು ಲೈನ್ ರಿಪೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಅನನ್ಯಾಶ್ಚಿಂತಯಂತೋ ಮಾಂ ಯೇ ಜನಾ ಪರ್ಯುಪಾಸತೆ ತೇಷಾಭಿನಿತ್ಯಾಭಿಯುಕ್ತಾನಾಂ யோகக்ஷேமம் வஹாமியஹம். இந்த ஸ்லோகா நீங்கள் படித்து பாருங்கள். பகவான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பக்தி இருக்கோ அந்த பக்தியை காப்பாற்றுறாங்க. நம்மளுக்கு எந்த பக்தி இல்லையோ அந்த பக்தியை அவர் கொடுக்குறாரு. எப்போ அனன்யஸ் சிந்தயந்தோமாம், எப்பொழுதுமே அவரோட சிந்தனையில் நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபு சமையல் யார் பண்ணுறாங்க? பிரபு கிருஷ்ணர் வந்து பண்ணுறாரா? ஆஃபீஸ்க்கு யார் போகிறாங்க? பிரபு கிருஷ்ணர் வந்து போகிறாரா? வியாபாரம் யார் பண்ணுறாங்க? பிரபு ஸ்கூல் இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், க்ரோசரி பில் பே பண்ணணும், வாட்டர் டேக்ஸ் கட்டணும், ஹவுஸ் டேக்ஸ் கட்டணும். இதெல்லாம் அவர் கிருஷ்ணர் வந்து செய்கிறாங்களா? கரெக்டு தானே அவர் பண்ணுறது, கேட்குறது. ಕನಕದಾಸರ ಅಷ್ಟು ಭಕ್ತಿ ನಮಗೆ ಬೇಕಲ್ವಾ? ಅಲ್ಲ, ಅಷ್ಟು ಭಕ್ತಿ ನಮಗೆ ಬೇಕಲ್ವಾ? ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಸ್ವಲ್ಪ ಬೇಬಿ ಸ್ಟೆಪ್ಸ್ ಹಾಕ್ಬೇಕು ನಾವು. ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನಾವು ಬೇಬಿ ಸ್ಟೆಪ್ಸ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ರೆ ಕನಕದಾಸರ ಥರ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡ್ಬೋದು. ಅವರ ಟೀಚಿಂಗ್ಸ್ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ. அதனால் இது எல்லாமே பார்த்துக்கணுன்னா அவரோட சிந்தனை நம்ம இருக்கணும். நம்ம சமையல் செய்யும்போது மாதாஜி சொன்ன மாதிரி கனகதாசர் என்ன பக்தி செஞ்சார் அதை வந்து தியானம் பண்ணிக்கணும். பக்த துக்காராம் என்ன பண்ணார்? அவர் இப்போவும் பகவான் விட்டலில் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அன்னமயா கோவிந்தனை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரு செயலையும் அவரை ஆஹ்வானம் பண்ணிக்கணும். அவரை நினச்சிக்கிட்டே அவரை நாமத்தை சொல்லிட்டு நம்ம பண்ணால் என்ன ஆகும்? அந்த சமையலில் அந்த நாமம் வந்து அதில் போய் சேர்ந்துடும். அது சாப்பிட்றவங்களுக்கும் அந்த ஹார்ட்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம செய்கிற செயல் எல்லாமே செய்யணும். பட் ஒன்லி ஒன் திங் வி ஹாவ் டு ஆட் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். 1000 சைபர் இருக்குது, வேல்யூ இருக்கா? பக்கத்தில் ஒன்று போட்டால் எல்லா சைபருக்கும் வேல்யூ வந்துடும். அதனால் நம்மளோட எல்லாம் நம்ம பண்ணுறது எல்லாமே மொட்டை சுண்ணா, நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. நம்ம அந்த ஒன்று ஆட் பண்ணால் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சக்ஸஸ். எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனித வாழ்க்கை வந்து ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? இந்த மனித வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப ரேர், கிடைக்காது. பல பிறவைகள் எடுத்துக்கோ நம்ம. யாருக்கா தெரியுமா? அது 4:9. அது பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லுபா. வாசுதேவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அறிவு, அந்த விஞ்ஞானம், அந்த விவேக புத்தி எப்போ நம்மளுக்கு வருமோ அப்போ தான் நம்ம வந்து பகவானோட அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கள் வந்து வெரி ரேர். செல்டம்லி வி கெட் தட் சோல்ஸ். பகுநாம் ஜென்மனாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பல பிறவைகள் எடுத்திருக்கோம், பல என்ன சொல்கிறது, so many births and deaths we have taken. எத்தனோ பிறவி எடுத்திருக்கோம். அத்தனை பிறவி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம்? பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, என்ன எழுதிக்க மாதிரி? ஓகே, அடுத்தது வந்து இது குரு அஷ்டகம் துளசி கீர்த்தன். இப்போ ஒரு ரவுண்டு 4 ரவுண்டு சிக்ஷா லெவல்ஸ் ಯಾರಾದರೂ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ಯಶೋಧ ಮದುವೆ ನೀವು ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಿ? 20ನೇ ತಾರೀಕು ನೀವು ರೆಡಿ ಆಗಬೇಕು. 20ನೇ ತಾರೀಕು ನೀವು ರೆಡಿ ಆಗಬೇಕು. ನೀವು ಬರಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ಪ್ರಭು ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡ್ತೀನಿ ನಾನು. ಇನ್ನು ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಾ?
ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ 6 ಲೆವೆಲ್ಗೆ ಬರ್ತೀರಾ, ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇಟ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ತೀನಿ. ರೈಟು, ನೀವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಬೀಳ್ಬೇಡಿ, ನೀವು ಸ್ವಲ್ಪ ಒಂದೇ ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಮುಂದೆ ಹಾಕಿ ಸಾಕು, ಅವ್ರು ನೋಡ್ಕೊತಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ನಾನು ಆ ಪಾಯಿಂಟ್ಗೆ ಬರ್ತಾ ಇರೋದು. ಅದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಆ ಯಶೋಧ ಮಾತಾಜಿಗೆ ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಭಗವಂತನ ಹತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅವ್ರ ಹತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವೇನಂತೀರಾ, ಇಲ್ಲ ಪ್ರಭು ನಾನು ಬರಲ್ಲ, ಪ್ರಭು ನಾನು ಬರಲ್ಲ ಅಂತ ಇದ್ದೀರಾ. ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಅಂತಲೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ನಿಮಗೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕೆಲವು ಟೆಕ್ನಿಕ್ಸ್ ಎಲ್ಲ ಇದೆ. ನನಗೂ ಆರೋಗ್ಯ ಸರಿಗಿಲ್ಲ, ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ನನಗೂ. ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನನಗೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ನನಗೆ. ಆದ್ರೂ ಏನಾಗುತ್ತೆ, ಆದರೂ ನಾನು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಕೆಳಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇವಾಗಲೂ ಕೆಳಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ನನಗೆ ನಿಜವಾಗಿ ನನ್ನ ಅವಮಾನ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಾನು ಕೆಳಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವೆಲ್ಲ ನಮಗಿಂತ ದೊಡ್ಡವರು, ನನಗೆ ತಾಯಿ ಅಂತ ಅವ್ರು ನೀವೆಲ್ಲರೂ. ನನ್ನ ಕೈಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ ಕೆಳಗಡೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು ಮಾತಾಜಿ. ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ನಮ್ಗೆ ಇದೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನು ಗೊತ್ತಾ, ಮನಸ್ಸು ಪ್ರಾಬ್ಲಮ್. ಅದೇ ನಾನು ಹೇಳಿದ್ದು ನಿಮಗೆ, ಮೈಂಡಲ್ಲೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋದು. ಮಾನಸಿಕ ವ್ಯಾಧಿ ಬಂದರೆ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿನೂ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಮನಸ್ಸನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಆಗಿದ್ಬಿಟ್ರೆ ಏನು ನಿಮ್ಗೊಬ್ಬರಿಗೆ ಅಲ್ಲ, ಎಲ್ರಿಗೂ ಇದೆ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಾತಾಜಿ ನರಸಿಂಹ ಪ್ರೇಯರ್ அது அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு புக் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம என்ன செஞ்சாலும் வேஸ்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நரசிம்ம ப்ரேயரு, துளசி ப்ரேயர் ஆகிடுச்சிங்களா. யசோமதி நந்தனா அந்த கேப்ஷன் அதில் பார்த்துட்டு அதில் போட்டுருங்க, யசோமதி நந்தனா கேப்ஷன். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு, அதுக்கு ஒரு கேப்ஷன் இருக்குது. ಅದಕ್ಕப்புறம் ಸಂಧ್ಯಾ ಆರತಿ. ಆ ಕ್ಯಾಪ್ಷನ್ ನೋಡಿ, ಮತ್ತೆ ಏನಂದು ನೋಡಿ, ಅದು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ. சந்தியா ஆரத்தி, போக ஆரத்தி கூட இருக்குது தெரியுமா. பகவானுக்கு வந்து போக நைவேத்தியம் பண்ண பிறகு அதுக்கு ஒரு ஆரத்தி இருக்குது. அதில் கிருஷ்ணர் என்னென்ன சாப்பிட்றாருன்றது கூட அதில் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆழமாக போயிட்டா இப்படியெல்லாம் இருக்கான்றது நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு பக்தி இது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இதெல்லாமே நம்ம வந்து பயிற்சி பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்லோகாஸ், பகவத்கீதா ஸ்லோகாஸ், அப்புறம் ஸ்மால் புக்ஸ் ரீடிங்கு. இதுதான் நம்ம ஹோம்ஒர்க்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இது பிரம்மசம்ஹிதா விட்டோம் அப்படியே. நம்ம பிரம்மசம்ஹிதா ஓகே. கல்வி மாதாஜி நீங்கள் 20ஆம் தேதி வரீங்களா? பக்கா கன்ஃபார்ம். కోరమంగళ ఇస్కాన్ కోరమంగళ అక్కడ శిక్షణ அங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், அங்களும் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே தர மாதிரி இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் அங்கே போனால் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம். உங்களால் போக முடியுமான்றது பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். எங்கே போகணும் நீங்கள் பக்தராக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பக்தி தொண்டு பண்ணணும். அதை பற்றி எல்லாமே நம்ம கோயில் தான். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். எல்லாமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். அங்கே சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம், இங்கே பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். இல்லை 2 பேர் இல்லையா, மாமனார் வீட்டுக்கு போகிறோம், இல்லை மாமா வீட்டுக்கு போகிறோம், இல்லை அப்பா வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் எங்கள் அப்பா தான் இருக்கார். யார்? ஓகே. நீங்கள் வரீங்களா அப்பா சார்? ஆனால் அங்கே போய் சொல்லாதீங்க, எதுவும் அங்கே போய் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பாவம் அங்கே செய்கிற பக்தி அங்கே சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ಓಕೆ. ಯಾರು 1 ರೌಂಡ್ 4 ರೌಂಡ್ ಏದಾದ್ರು ಮಾತಾಡಿ. ನೀವು 16 ಓಕೆನಾ? ಏನಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬನ್ನಿ. ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಹಂಗೆ ಮಳ ಮಾರಿ ವಳರು அப்படியே. ಏನು ಚಿಂತೆನೇ ಬಿಡಬೇಡಿ. ಪ್ರೇಮ ಮಾತಾಡಿ 8 ರೌಂಡ್ ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் கீர்த்தன்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. கீர்த்தன்ஸ் பாடல் கொஞ்சம் சின்ன பாடல், ತುಳಸಿ ಪ್ರಾರ್ಥನಾ, ನರಸಿಂಹ ಪ್ರೇಯರ್ அதெல்லாம். ಓಕೆ. ಪ್ರೇಮ ಮಾತಾಜಿ ನೀವು 2 ವಾರದ ಇದು ಪುಷ್ಪ ಮಾತಾಜಿ ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ನೀವು ಬಂದಿಲ್ಲ, 2 ವಾರದಿಂದ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಲ್ಲ ನೀವು? ಯಾಕೆ ಹುಷಾರಿಲ್ವಾ? ಹೆಂಗೆ ಕೆಲಸ ಆಯಿತು? ನೀವು 1 ರೌಂಡ್ ಏನಾದರೂ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಂತ್ರ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಗುಡ್. ಓಕೆ. 1 ರೌಂಡ್ 4 ರೌಂಡ್ ತೊಗೊಳಕ್ಕೆ ಏನೋ ಇಷ್ಟ ಇದೆಯಾ? ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಗುರು ಶಿಷ್ಯ ಪರಂಪರೆಗೆ ನೀವು ಲಿಂಕ್ ಆಗ್ತೀರಾ, ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಲಿ ಒಂದಾಗ್ತೀರಾ. ತೊಗೊತೀರಾ 20ನೇ ತಾರೀಕು? ಓಕೆ, ರೈಟ್. ಭಾನುವಾರ ಬಿಡುತ್ತೆ. ಹೌದು. ಹೋಗೇ ನಿಮಿಷ ನೋಡಿ, ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ ನನಗೆ, ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ. ಓಕೆ, ರೈಟ್. ಇವಾಗ அந்த ರೆಕಾರ್ಡಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಹಂಚ್ಬಿಟ್ರಿಂಗ್ಲಾ? ಓಕೆ, ರೈಟ್. ಚಪ್ಪಂಡೆ
மாதாஜி இப்போ என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ கேட்கலாம். இப்போ நான் என் வாயை வந்து லாக் பண்ணிட்டேன் நான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். டைம் யாருக்காவது எங்கேயாவது உங்களுக்கு எமர்ஜென்சி போகணும், வீட்டுக்கு போகணும், சமையல் செய்யணும்னா நீங்கள் போகலாம். அப்புறம் அடுத்த சனிக்கிழமை வந்து மீட்டிங் இருக்கும், ஜென்மாஷ்டமி மீட்டிங் இருக்கும். நம்ம என்னென்ன சர்வீஸ் எடுத்துக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், எங்கெங்கே செய்ய போகிறோம், எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே வரணும். நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, செட் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. பிரசாதம் கொண்டு போங்க. ಪ್ರಸಾದ ವಾಂಗಿಟ್ಟು ಪೋಯಿಡುದು. ಅದು ಆಫರ್ ಮಾಡಿ ಮಾತಾಡಿ, ಬಾಳೆಹಣ್ಣು ಆಫರ್ ಮಾಡಿ. ಆ ಬಾಳೆಹಣ್ಣು ಇವ್ರಿಗೆ ಜಗದಾಲಕ್ಷ್ಮಿ ಮಾತಾಜಿ ಕೊಡಿ, ಅವ್ರು ಆಫರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಲ್ಲ ಬಾಳೆಹಣ್ಣು ಆಗಿದೆ ಕೊಟ್ಬಿಡಿ. భగవద్గీత బుక్స్కి అడిగిన కదా మాతాజీ, వీళ్ళు వాళ్ళు కొట్టి నేను మొన్న ఒకటి మీరు తీసుకున్నారు కదా, వాళ్ళు మీరు తీసుకోలేదు కానీ. సరే ఓకే. గౌరీ మాతాజీ ಮಾತಾಜಿ ఇప్పుడు మీ ఇంట్లో ಸಿಂಪಲ್ ನಿಮ್ಮ ಕನ್ನಡನ ತೆಲುಗುನ? ನೀವು ಕನ್ನಡನ? ಏನೂ ಇಲ್ಲ. ಮನೆಯಲ್ಲಿ ಶಿವ ಬಂದು ನಿಮಗೆ ಮನೆ ದೇವರಲ್ವಾ, ಶಿವನ ನೀವು ನಮಸ್ಕಾರ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಏನು ಮಾಡಬೇಡಿ. ಅವ್ರು ಇಲ್ದಿರೋ ಟೈಮಲ್ಲಿ ನೀವು ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿನ ಏನೇನು ಮಾಡ್ತೀರ ಅದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾಯಿರಿ, ನೀವು ಜಪ ಮಾಡ್ತಾಯಿರಿ. ಅವ್ರು ಇಲ್ದಿರೋ ಟೈಮಲ್ಲಿ ತಗೊಳ್ಳಿ. ಯಾರ್ದು? ಶಿವಂದ? ಧಾರಾಳವಾಗಿ ತಗೊಳ್ಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಏನು ತೊಂದರೆ. ಏನದು? ಹಾಂ ఏమది ఎట్లంటే కురుబొల్ల ತಲಪೈನ ಕಾಯಿಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದ? ಅಲ್ಲಲ್ಲ, ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡಿಯೋದ? ದಯವಿಟ್ಟು ತಗೋಬಿಡಿ. ಅವ್ರು ತಗೊಂಡ್ಲಿ ಬಿಡಿ, ಯಾರೋ ತಗೊಳ್ಳೋರು ತಗೊಳ್ಬಿಡಿ. ತಲೆಗೋರು ಯಾರೋ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡಿತಾರ? ಯಾವ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಮಾತಾಜಿ. ಅಲ್ಲಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡಲಿ. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಏನೇ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇಂಥದ್ದು 108 ಪುರಾಣಗಳಿದೆ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಉಪನಿಷತ್ತುಗಳು 108 ಉಪನಿಷತ್ತು ಇದೆ, 18 ಪುರಾಣ ಇದೆ, 4 ವೇದಗಳಿದೆ, ಭಾಗವತ ಎಲ್ಲ ಇದೆ. ಯಾವುದ್ರಲ್ಲಿನೂ ತಲೆಗೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡಿ ಅಂತ ಯಾರು ಹೇಳಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಅವರೇ ಕಲ್ಪನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರೋದು. ಅವ್ರು ಹೊಡ್ಕೊಳ್ಳಿ, ನೀವೇನು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. ಅಷ್ಟೇ ಆರತಿ ತಗೊಳ್ಳಿ. ಆರತಿ ತಗೋಬೇಡಿ, ಶಿವನ ಆರತಿ ತಗೊಳ್ಳಿ ಬೇಕಾದ್ರೆ. ಅದು ತಲೆ ಮೇಲೆ ದೀಪ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾ ನೀವು? ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿ ಅವ್ರ ಮುಂದೆ. ಸರಿ. ನಿಮಗೇನು ಅದು ತೊಗೊಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟ ಇದೆಯಾ? ತೊಗೊಂಬಿಡಿ ಅಷ್ಟೇ. ಶಿವಂತನ ತಗೊಳ್ಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಧಾರಾಳವಾಗಿ ತಗೊಳ್ಳಿ. ಶಿವ ಪ್ರಥಮ ವೈಷ್ಣವ, ವಿಷ್ಣುವಿಗೆ ಮೊದಲು ಭಕ್ತರು ಯಾರಂದರೆ ಶಿವನೇ. ಧಾರಾಳವಾಗಿ ತಗೊಳ್ಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಅವ್ರ ಮುಂದೆ ಏನಾದರೂ ಅಭ್ಯಂತರ ಇದ್ದರೆ ತಗೊಳ್ಳಿ. ಅಭ್ಯಂತರ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ನೀವು ತಗೊಳ್ಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಈಗ ಮಾಲೆ ಇದೆಯಾ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮನೆಯಲ್ಲೇ? ಮಾಲೆ ಏನು ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಕಾರ್ತಿಕ್ ಪ್ರಭು. ಇವ್ರ ನಂಬರ್ ಕೊಂಚ ಎಡ್ತುಕೊಂಡು ಪ್ಲೀಸ್. ನೀವು ಶನಿವಾರ ಬನ್ನಿ ಮಾತಾಜಿ. ಆಮೇಲೆ ಭಾನುವಾರ ಏನೋ ಬರೋಕ್ಕಾಗತ್ತಾ? 4 ರೌಂಡ್ ಜಪ ಇದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ನಾಳೆ ಭಾನುವಾರ ಅಂದರೆ 20ನೇ ತಾರೀಕು. ಅದು ದೀಕ್ಷೆ ಅಲ್ಲ, ಅದ್ರ ಹೆಸರು ಶಿಕ್ಷಾ ಬೇರೆ, ದೀಕ್ಷಾ ಬೇರೆ. ಅಂದರೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಹೇಳ್ಬಾರ್ದು. ನೀವು ತೊಗೊಳೋದು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಹೇಳ್ಬಾರ್ದು. ಬೇರೆ ಹೇಳಿ, ಯಾರಿಗೂ ಹೇಳಿದ್ರೆ ತಗೊಳ್ಳಿ. ನಿಮ್ಮ ನಂಬರ್ ಹೇಳಿ, ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ல ஆட் பண்ணுங்க. அப்படியே 90